ஹலோ, இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா என்சிஇஆர்டி கிளாஸ் 11ல் சாப்டர் 3 ஃபிசிக்ஸ் இருக்குல்ல, அதில் மோஷன் அண்ட் லைன், ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்லடா, அந்த கான்செப்டை நம்ம புக்கில் இருக்கிறத லைன் பை லைனாக ரீட் பண்ணி சில கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்குறோம். இது முக்கியமாக ஜேஇ நீட் எழுதக்கூடிய தமிழ்நாடு பசங்க என்சிஆர்டி புக்கை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுடைய மெயின் நோக்கம்தான் இந்த வீடியோவுடைய சீரீஸோட ஐடியா. இப்போது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, பென் எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாம் ப்ராப்பராக எழுதுங்க. இது அகாடமிக் பர்பஸ்க்கான வீடியோ. ப்ளஸ் இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்னா கிளாஸ் 11 படிக்கக்கூடிய பையனுக்கு எப்படி புரியணுமோ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிட்டு போவோம். இப்போ 10th வர பசங்க எப்படி இருப்பாங்களோ அவங்களுக்கு பொறுமையாக தானே நடத்தணும், அதை மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போமே தவிர ரொம்ப ஹையர் அண்ட் லெவலில் இருக்காது. இட் வில் பி பேஸ்ட் ஆன் த கிளாஸ் 11 லெவல். போலாமா? எக்ஸாம்பிள் 3.2 இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன இருக்குன்னா, த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் கிவன் பை x is equal to a plus bt square, where a is equal to 8.5 meter and b is equal to 2.5 meter per second square and t is measured in seconds. What is the velocity at t is equal to 0 and t is equal to 2.0 seconds? What is the average velocity between t equal to 2 and t equal to 4 seconds? இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியில் ரொம்ப முக்கியமான கேள்வி, பட் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இங்கே இப்போ +1 இப்போ தான் நீங்கள் என்ட்ரு ஆகிருக்கீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன் படிப்பீங்க. இந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதை எல்லாத்தையுமே இந்த ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணிடும். இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். சரியா? ஓகே, போகலாமா? சரி, இப்போ என்ன இருக்குன்னா, நமக்கு முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, given the position function நமக்கு கொடுத்துருக்காங்க. பொசிஷனோட ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? x is equal to a plus bt square அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x equal to a plus bt square. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் velocity at time equal to 0 என்னன்னு நமக்கு முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, velocity at time equal to 2 என்ன அப்படிங்கிறது நமக்கு ரெண்டாவது கேள்வி. ஓகே, ஸோ மூணாவது கேள்வியை நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் velocity between time t equal to 2 seconds and time t equal to 4 seconds? The third question is the average velocity between the second 2 seconds to 4 second என்னங்கிறது தான் நம்மளுடைய தேர்ட் கொஸ்டின். போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிற அந்த ரெண்டு வெலாசிட்டியுமே இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்ட், அந்த நேரம், அட் தட் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம டிஃப்ரென்சியேஷன் போகணும். இங்கே நமக்கு ஆவரேஜ் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம டெல்டா அப்படின்னு ஒன்று பயன்படுத்துவோம். போகலாமா? சரி, ஸோ வெலாசிட்டினா முதல்ல நமக்கு ஃபார்முலா என்ன? நமக்கு ஃபார்முலா என்ன? த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். த ரேட் டி எழுதிக்கிறோம், சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்க போகிறோன்னா, ஏ ப்ளஸ் பிடி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பிடி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, எக்ஸ் பதிலாக ஏ ப்ளஸ் பிடி ஸ்கொயர் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எழுதியாச்சா? ஓகே, இப்போது லீனியர் ஆப்ரேஷன் ஒன்று இருக்குடா இந்த டிஃப்ரென்சியேஷனில். என்ன இருக்குன்னா, லீனியர் ஆப்ரேஷன். அதுபடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டெப் எழுதுவாங்க. என்ன ஸ்டெப்பு? லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லுவாங்க. டி பை டிடி தனித்தனியாக எழுதணும். we have to write it separately. d by dt
the t's, bt square. நோட்டை ப்ராப்பராக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இங்கே நம்ம யாரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, we have to check the denominator. We are going to differentiate with respect to time. இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அப்படிங்கிற மொழியை பயன்படுத்துகிறோம். அப்படின்னா இது என்னது? இட் ஷுட் பி read as எப்படி வாசிக்கணும்? It should be differentiated with respect to time. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, இங்கே யார் இருக்கா? இப்போ யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஏயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இது எப்படி நம்ம யோசிக்கணும்? ஏயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்புறம் இங்கே யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்? பிடி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நம்ம ஒரு நேரம் கொஞ்சம் யோசித்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னு லைட்டாக செக் பண்ணணும். ஏ முதல்ல பார்க்கலாமா? ஏ என்ன கொடுத்துருக்காங்க? அங்கே 8.5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு 8.5 மீட்டர். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு 8.5 மீட்டர், அதில் டி அப்படிங்கிற லெட்டர் இருக்கான்னு பார்க்கணும். டீங்கிற லெட்டர் அதில் இல்லை. அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, டி அப்படிங்கிற லெட்டர் இல்லாததுனால we can treat it as a constant. நமக்கு இங்கே என்ன இருக்குது? we have only a number. ஸோ நம்ம கான்ஸ்டன்ஸை அடுத்து ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து பி என்ன கொடுத்துருக்காங்க? பி இஸ் given 2.5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அங்கேயும் எனக்கு டி இருக்கா? டி இல்லை, வெறும் ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஐ வில் ட்ரீட் பி அஸ் அ கான்ஸ்டன்ட், ஆர் பி இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஏ இஸ் நாட், ஏல டி இல்லை, ஏல டி இல்லை, இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. பியில் டி இருக்கா? நோ. ஸோ பிலையும் டி இல்லை, பியில் பி இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. இப்போது யாரெல்லாம் டீயுடைய ஃபங்க்ஷனாக இல்லையோ, ஏன் டீயோட ஃபங்க்ஷனாக இல்லையோன்னு நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்ம டீயை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதனால் டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் இதனுடைய மீனிங். டீயில் இல்லாததெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறேன், இங்கே ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹூ ஆர் நாட் டி இல்லாத பொழுது ஐ கேன் ரிமூவ் இட் அவுட் சைட் த டெரிவேட்டிவ். இது பேர் டெரிவேட்டிவ்னு கூட சொல்லலாம். சரியா? அந்த டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியண்ட்டை விட்டு கூட வெளியே எடுத்துக்கிறோம், ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டா இப்போ ஏ நம்ம இந்த இடத்துல ரிமூவ் பண்ணும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? அந்த இடத்துல இட் வில் லீவ் ஒன்னை விட்டுட்டு போயிடும். ஸோ இங்கே எனக்கு என்ன விட்டுட்டு போகும்? இட் வில் லீவ் 1, வெளியே வந்துடும். ஸோ வெளியில் யூ வில் ஹாவ் பி, இங்கே யூ வில் ஹாவ் ஏ. ஓகே, 1 வில் பி மல்டிப்ளைட் வித் த டி ஸ்கொயர். இஸ் இட் ஓகே? சரி, இப்போ எழுதலாமா? எப்படி எழுத போகிறேன்? கான்ஸ்டன்ஸ் எல்லாம் நான் வெளியே எடுத்திருக்கேன். ஏ, ஐ வில் ரைட் த டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர்னு கூட சொல்லலாம், அல்லது டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட். அங்கே எனக்கு 1 இருக்குது, ப்ளஸ் அடுத்து யார் இருக்காங்க? நான் பியை வெளியே ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண பிறகு டி பை டிடி ஆஃப் எனக்கு என்ன இருக்காங்க? இங்கே டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, ஸோ எழுதியாச்சு. இப்போ ஏங்கிறது என்ன? வாட் இஸ் ஏ? ஏ கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏ எனக்கு என்ன இருக்குது? 8.5 மீட்டர் அப்படியும் போட்டுக்கலாம், அல்லது வெறும் ஏன் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது 8.5 மீட்டர். ஓகே, இப்போ அடுத்து யார் இருக்கா? டி பை டிடி ஆஃப் 1. அடுத்து then who is there? B. B is equal to what? 2.5 meter per second square. இருக்கா? So what happens? D by dt of t square. டிஃப்ரென்ஷியேஷனுக்கு நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஓகே, அந்த ஃபார்முலாஸை பயன்படுத்திட்டா we can find the answer. ஓகே, ஸோ இப்போ எனக்கு 1 இருக்கா? இந்த 1க்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்னா, அந்த t பவர் 0ன்னு எழுத போகிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் 1 ஐ எம் கோயிங் டு ரைட்
t power 0. ஸோ இப்போ இந்த பவர் ஃபங்க்ஷன் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா டிஃபரன்ஷியேஷனில். என்னென்னா டி பை டிடி ஆஃப் டி பவர் n. இது பவர் ஃபங்க்ஷன் ரூல். அப்படி இருக்கும் பொழுது வாட் ஷுட் ஐ டூ? இந்த பவரில் ஏதோ ஒரு நம்பர் இருக்குமா, அது ஏதாவது ஒன்று இருக்கணும், நம்பர் இருக்கணும். சரியா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண லெட்டர் வந்து இங்கே இந்த இடத்துல இருக்கணும். அதனுடைய பவரில் ஐ ஹாவ் டு ஹாவ் n இருக்கணும். ஸோ அதை நான் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தென் t பவர் n மைனஸ் 1. அவ்வளோதான். அது பிறகு இது எழுதக்கூடாது. புரியுதா? இப்போது எனக்கு இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் 2 people. இந்த இடத்துல 2 ஆட்கள் இருக்காங்க. நம்பர் 1 d by dt ஆஃப் t பவர் 0, அடுத்து d by dt ஆஃப் t ஸ்கொயர். இவங்க 2 பேரையும் இந்த ரூலில் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாமா? ஓகே. நம்பர் 1 d by dt ஆஃப் என்னடா t பவர் 0. ஸோ t பவர் 0 பவரில் இருக்கிற 0வை முன்னாடி எடுத்து எழுதுங்க. என்னுக்கு பதிலாக அங்கே 0 இருக்குது. இன்ட்டு அந்த t அப்படியே எழுதுகிறேன், 0 மைனஸ் 1. ஓகே. ஸோ அப்போ நான் இன்னொன்று இருக்குல்ல, டி பை டிடி ஆஃப் டி ஸ்கொயர் எப்படி எழுதுவீங்க? ஸோ அந்த n இருக்கிற இடத்துல இங்கே யார் இருக்காங்க? 2. ஸோ 2 டி பவர் 2 மைனஸ் 1. சரியா? 2 மைனஸ் 1 1. ஸோ எனிதிங் பவர் 1 இஸ் எனிதிங். ஸோ 2 t பவர் 1 இஸ் t. எழுதியாச்சாடா? ஓகே. 0 பவர் மைனஸ் 0 மைனஸ் 1 இஸ் minus 1. So 0 multiplied with anything is 0. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துடுச்சு? டி பை டிடி ஆஃப் டி பவர் 0 என்ன? அதாவது இந்த இடத்துல டிஏ இல்லை, ஃபுல்லாக கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன போட்டுக்கலாம்? 0. டீங்கிற லெட்டரே இல்லை, அதனால் அதனுடைய டெரிவேட்டிவ் என்ன? 0. ஸோ டி பை டிடி ஆஃப் டி ஸ்கொயர் என்ன? நமக்கு என்ன வந்திருக்கு? 2t அப்படின்னு வந்துச்சு. ஓகே. ஸோ 0 மல்டிப்ளைடு வித் 8.5 இஸ் 0. ஸோ 0 ப்ளஸ் எனிதிங் இஸ் 0. எனிதிங். அதனால் இது மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ வாட் we have found instantaneous velocity கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. ஸோ இந்த வெலாசிட்டி எனக்கு என்ன இருக்குது? 2.5 into 2 எனக்கு என்ன இருக்குது? 5. அங்கே ஒரு யூனிட் இருந்துகிட்டே இருக்குது. என்ன யூனிட் இருக்குது? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அண்ட் we have a t there. ஓகே, let it be. இப்போ இந்த v it contains letter t. v is a function of t. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? velocity at 2 seconds என்னன்னு கேட்டிருக்காங்க. I have asked velocity at 2 seconds and I have also asked velocity at 0 second அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி தானே? 2 செகண்டில் போட்டால் எனக்கு என்ன ஆகும்? t இருக்கிற இடத்துல substitute 2. ஸோ 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்புறம் அந்த டைம் என்ன போட சொல்லியிருக்காங்க? இட் இஸ் சப்ஸ்டியூட்டட் 2 செகண்ட் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ்? யூனிட்லாம் ப்ராப்பராக போட்டிங்கன்னா அப்படி லட்டு மாதிரி ஆன்சர் வரும். பட் இட் நீட்ஸ் அ வெரி லாட் ப்ராக்டிஸ். ஓகே. சும்மா நாங்கள் எக்ஸாமில் போய் ட்ரை பண்ணிங்கன்னா வராது. ஸோ திஸ் செகண்ட் அண்ட் செகண்ட் இஸ் கான். போச்சுன்னா 5 2s are it is 10. Okay. So the velocity at 2 second is 10. So velocity at அந்த நொடி, at that instant. At 0 second என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ velocity at 0 second. நம்ம velocity equation என்ன வந்துச்சு? velocity equation எனக்கு என்னன்னா velocity at 2 second and it is velocity equation இதுதான். velocity function அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? velocity at 0 second. இதான் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே. அல்லது velocity when the motion begin சொல்லலாம், அல்லது velocity இனிஷியல் velocityன்னு கூட சொல்லலாம்.
இனிஷியல் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க, டைம் ஈக்குவல் டு 0 போட்டுருங்க, இனிஷியல் வெலாசிட்டி கிடச்சிரும். ஸோ டைம் ஈக்குவல் டு 0 போட்டால் 0 செகண்ட். அதை நான் எக்ஸ்பிளிசிட்டாக காமிச்சிருந்தேன், வெளிப்படையாக காமிச்சிருந்தேன். 0 செகண்ட் போட்டால் என்ன ஆகும், 5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் மல்டிப்ளைடு வித் 0 செகண்ட் பண்ணால் என்ன ஆகும், வாட் ஹேப்பன்ஸ், this second square and second gets cancel ஆச்சுன்னா, so 0 multiplied with anything is 0. அப்படின்னா என்ன அர்த்தம், 0 meter per second. so initial velocity 0. இது எப்படி வாசிக்கலாம்னா, அல்லது இனிஷியல் அந்த நேரத்தில் ஆரம்பிக்கும் போது வெலாசிட்டி 0. பைக்கை நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்போ பைக் எப்படி இருக்கும், ஓய்வில் இருக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஒரு கன்க்ளூட் பண்ணலான்னா, given the position function, இந்த பொசிஷன் ஃபங்க்ஷனுக்கு the particle has an initial velocity 0 அப்படின்னு சொல்லலாம். அதாவது the particle was at rest at time 0 or time 0 the particle was at rest. ஏன் ரெஸ்ட்னு சொல்கிறோம், velocity 0 இருக்கிறதுனால ரெஸ்ட். the particle was at rest. initial velocity என்ன, 0. initial velocity is 0. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி அட் டைம் 0, வெலாசிட்டி 0. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அட் டைம் 2 செகண்ட், வெலாசிட்டி இஸ் 10 செகண்ட். ஓகே, டன். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் 2 to 4 செகண்ட் என்னங்கிறது அடுத்த கேள்வி. வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் 2 to 4 செகண்ட்ஸ் போலாமா? ஆவரேஜ் வெலாசிட்டியோட டெஃபினேஷன் என்ன, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி? ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு, ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. இதுதான். இப்போ நமக்கு 2 காலம் கொடுத்துருக்காங்க, 2 to 4 செகண்ட். 2 செகண்ட்லையும் கேட்டிருக்காங்க, 4 செகண்ட்லையும் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 2 செகண்ட்லையும் கேட்டிருக்காங்க, 4 செகண்ட்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ T1 என்ன, T1 நம்ம எதை எடுத்துக்க போகிறோம், T1 இஸ் 2 செகண்ட், T2 இஸ் 4 செகண்ட். ஸோ டெல்டா டி என்ன, 4 செகண்ட் மைனஸ் 2 செகண்ட். ஓகே, ஸோ அப்போ அடுத்து டெல்டா டி மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு என்னடா, 4 செகண்ட், T2 மைனஸ் T1. டெல்டானாலே சேஞ்ச், T2 மைனஸ் T1 அப்படின்னா 4 செகண்ட் மைனஸ் 2 செகண்ட். ஓகே, the answer is 2 seconds. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we want to find delta x. இங்கே தான் அடுத்த சேலஞ்ச் இருக்குது. நிறைய பசங்க இந்த இடத்துல தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. போகலாமா? பட் எல்லாருமே இந்த வீல் எடுத்து போட்டுருவாங்க அந்த டைமை. இது v at T2 v at T1 போட்டு ஆவரேஜ்னால் இதை கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிடுவாங்க. அது வராது. சரியா? ஸோ வி ஹேவ், இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆனால் அது வரும், ஒரு கேஸுக்கு கண்டிப்பாக வரும். அது என்னங்கிறத நம்ம பிறகு பார்க்கலாம். அதாவது என்னென்னா, இப்போ அடுத்து டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா த ப்ராப்ளம் இஸ் டன். ஸோ டெல்டா எக்ஸ்னால் என்ன, x2 மைனஸ் x1. வாட் இஸ் x2? x2னா என்ன, x பொசிஷன் எவாலுவேட்டட் அட் டைம் 2. ஸோ நமக்கு என்ன இருக்குது, a ப்ளஸ் பிடி ஸ்கொயர் தானே இருக்குது. ஸோ வாட் இஸ் டைம் 2? டைம் 2 இஸ் 4 செகண்ட்ஸ். டைம் 2 இஸ் 4 செகண்ட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன எழுதிக்கலாம், வாட் கேன் ஐ ரைட்? டைம் இருக்கிற இடத்துல அந்த 4 போடணும். ஏல டைம் இருக்கா, ஏ இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். பியில் டைம் இருக்கா, பி இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ அதிலலாம் டைமை போடவே முடியாது, அதை அப்படியே வச்சுக்குவோம். ஸோ பி. அப்புறம் யார் இருக்காங்க, டி ஸ்கொயர் இருக்காங்களா. ஸோ டி ஸ்கொயர் மீன்ஸ் டி ஸ்கொயர், பி டி ஸ்கொயர் அப்படின்னா 4 செகண்ட் the whole square. So what happens now? 4 seconds the whole square means
16 second square அப்படின்னு எனக்கு இருக்கு. ஓகே, ஸோ x1, how will you find x1? x1 என்ன, எந்த டைமுக்கு இடையில நம்ம கேட்டிருக்காங்க, குறைஞ்ச டைமை நம்ம, இந்த மினிமம் டைமை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், 1ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ x at t1, t1 என்ன நமக்கு, what is t1? it is 2 second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 second. ஸோ what is the x1 when t-லலாம் நம்ம 2 substitute பண்ணால் என்ன வரும், a plus bt square. ஸோ bt square என்ன, 2 seconds the whole square. 2 seconds the whole square. 2 into 2 என்னடா 4, 4 second square. 4 second square. Okay, so now x2 minus x1 பார்க்கலாமாடா. So what is delta x? Delta x is x2 minus x1. So what is x2? a plus 16b. அங்கே செகண்ட் ஸ்கொயர்னு ஒரு யூனிட் இருக்குது, அதுவே நம்ம சேர்த்து எழுதுறோம். சரியா? மைனஸ் a plus 4b second square. ஓகே, அதனடா இருக்கு. I hope that's there. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், what I am going to do here, we will find delta x. இப்போ இந்த மைனஸ் எடுத்துகிட்டு உள்ளக்கு மல்டிப்ளை பண்ணால், if you multiply minus with the both terms, what happens here, இங்கே ஒரு மைனஸ் வரும், இங்கேயும் ஒரு மைனஸ் வரும். I hope this you are aware with. இது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். So your minus here and a minus here. So together a plus 16b second square minus a minus 4b second square. இப்போ என்ன ஆகும், what happens now, a get cancels, a அடிபட்டு போயிடும், கேன்சல் ஆயிருமா. ஸோ plus 16b square minus 4b square, what is the answer you will have? It is 12b second square. அப்படிதானடா வரும், 12b second square. It is 12b second square. ஸோ நம்ம டெல்டா எக்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ instead of b I can substitute the given person. b என்னன்னு கொடுத்துருக்காங்க, it is given 2.5 அப்படிதானே கொடுத்துருக்காங்க. b is 2.5, அதுக்கு ஒரு யூனிட் வேறு இருக்குது பாருங்கள், கோஎஃபிஷியன்ட்டுக்கும் யூனிட் இருக்கும். 2.5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆல்சோ கிவன் அண்ட் யூனிட். ஸோ 2.5 நம்ம எப்படி எழுதலாம், 5/2ன்னு எழுதிக்கலாமா, ஃபார் சிம்பிளிசிட்டி, மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இந்த நம்பருக்கெலாம் யூனிட் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. சரியா? ஸோ அங்கே ரிமைனிங் இன்னொரு ஆள் ஏற்கனவே இருக்கிறாங்க. யார் இருக்காங்க, எந்த யூனிட் இருக்காங்க, செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்கொயர். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ், the second square and second square is gone, போயிரும், and this 2 and this cancels out, 6 5s are 30. Finally will be ended up with என்ன இருக்க போகுது, the second square is gone and here it is gone, 6 5s are 30. okay, 30 in the units of meter. change in position meter தானே வரணும். பாருங்க, கரெக்டாக யூனிட் எல்லாத்தையும் ப்ராப்பராக போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் யூ வில் கெட் திங்ஸ் இன் யுவர் ஹேண்ட். ஸோ டெல்டா எக்ஸ் இஸ் 30. ஓகே, ஸோ டெல்டா எக்ஸ் இஸ் 30. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ டெல்டா எக்ஸ் இஸ் 30. இப்போ நம்ம டிஃபைன்டு போடக்கூடாது, நம்ம வந்து ஈக்குவல் டு போட போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம வேறு ஒரு கேஸ்க்கு போடுறோம், இது அதுக்கு சமம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரியா? ஸோ 30 மீட்டர், delta t என்ன, 2 seconds. So the difference in the time, 2 seconds. So 30 by 2 is 15. 15 meter by second. Okay, check. இப்போ நம்ம will check 15 meter
by second. சரியா? இதோட the problem gets completed. We'll have further discussion in the next part of the video. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், and see you in the next video. நன்றி.